Hi guys, welcome to Bridal Embroidery. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா thumbnailல பார்த்த மாதிரி ஒரு net fabric வச்சு 3D flower எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டிசைன் வந்து நான் Pinterest appல இருந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி fabricல கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த big circle வருது இல்லையா அந்த இடத்துல வந்து நான் flower செஞ்சு patch work மாதிரி பண்ண போறோம். மற்ற இடத்துல எல்லாம் வந்து எப்படி work பண்றது அப்படினு வந்து இந்த full design எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த பெரிய கொடி டிசைன் பெருசா வரைஞ்சிருக்கேன்ல அதுக்கெல்லாம் என்ன பண்றேன் அப்படினா நான் glass beads தான் கொடுக்க போறேன். சரி டியூப் பீட்ஸில் கிளாஸ் ஃபினிஷிங் இருக்க பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து சைட் லோடு மாதிரி கொடுக்க போகிறேன். முதல்ல நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 2 பீட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இது நீடில் மேலே கொண்டு போயிட்டு ஜெயின் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் 2 பீட் ஆட் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு செயின் லாக் கொடுக்குறேன். இதே மாதிரி சைட் லோடு ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் கொடி போர்ஷன் ட்ரா பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சைட் லோடு ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த ஸ்பேஸில் ஒரே ஒரு பீடை கொடுக்க முடிஞ்சது அங்கே கொடுத்துட்டு நாட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற கொடி போர்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் மேலேயே அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிங்கிள் லைன் ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துக்குலாம் அந்த கொடி போர்ஷனெல்லாம் வந்து நான் எப்போ போல் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த லைன் மாதிரி லைன் மேலேயே ஒவ்வொரு பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீடாக வச்சா ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஷேக்கியான மாதிரி ஆயிரும். இப்போ இந்த லீஃப் போர்ஷனில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த லீஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலரில் அதே டியூப் பீடும் எடுத்திருக்கேன். கிளாஸ் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டியூப் பீட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த நம்ம வந்து அந்த லீஃபுக்கு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு 2 சைடை நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பீட்ஸ் கொடுக்கணுமோ எடுத்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் கொண்டு போயிட்டு ஒரு 2 பீட் கொடுத்து ஒரு செயின் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் த்ரெட்டை கொண்டு போய் செயின் லாக் கொடுத்து ஒரு பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ஸை. அந்த லீஃப் என்ன ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பீட்ஸோட கவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லீஃபை ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம 2 சைடாக பிரித்து கொடுக்குறதுனால சென்டரில் ஒரு கேப் வரும். ஸோ அதனால் நான் சென்டர் கேப்பையும் வந்து ஒவ்வொரு பீடாக கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சைடு ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த இடத்துல எண்ணாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடு பிரித்து கொடுத்தாலே அதனால் சென்டரில் கேப் இருக்குது. அதையும் வந்து நான் பீட்ஸ் வச்சே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லீஃபும் அதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் மேலே ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு வந்து நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா லீவ்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக க்ரீன் கலர் பீட்ஸு அந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சு எல்லா லீவ்ஸையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் 2 சைடும் பிரித்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸுக்கும் ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி 2 பீடாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன்.
தென் நெக்ஸ்ட் சைடும் கொடுத்துட்டு சென்டரில் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மற்ற இருக்கிற பீட்ஸ்க்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாஸ் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லா லீவ்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பெட்டல்ஸ் தனித்தனியாக பண்ணி அதுக்கப்புறமா ஒன்றா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த பெட்டல்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சாஃப்டாக இருக்கக்கூடிய நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அதை வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். கிராஸாக வச்சும் 2ஆக மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணோம். இது செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு வாட்டியும் தேர்ட் டைமும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள், தேர்ட் டைமும் ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு பெருசாக இருக்கு இல்லையா, நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 சைடு தனித்தனியாக பிரித்து ஃபோல்ட் பண்ணணும். பாருங்கள், இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனியாக பிரித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஷேப்பில் கிடச்சிருக்கும் அந்த நெட் ஃபேப்ரிக்கு. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செக்யூர் பண்ணுறதுக்காக சேம் அந்த ஃபேப்ரிக் கலர்லேயே வந்து நம்ம சீவிங் த்ரெட் வச்சு நல்லா செக்யூர் பண்ண போகிறோம். அதை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுறேன். இந்த பெட்டலை வந்து ஒரு கையில் நல்லா நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு நான் நாட் கொடுத்துக்கிறேன் 2 or 3 டைம்ஸ். ஆஸ் யூஷுவல் நான் பூ கட்டுவாலே அந்த மாதிரி நாட் வந்து 2 or 3 டைம்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு நல்லா டைட்டாக நின்றுடும், பிரிஞ்சு வராது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம டைட்டாக சுற்றி நாட் கொடுத்துருக்கனால அது பிரிஞ்சு வராது. இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சாண்டில் கலர் அண்ட் பிங்க் கலர் 2 கலர்லேயும் பண்ணி எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதில் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெட்டல் அங்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச் தான். ஃபேப்ரிக் கலரில் சீவிங் த்ரெட் எடுத்துகிட்டு நார்மல் நீடலில் ஒரே ஒரு ஸ்டிச் தான் கொடுக்குறேன். நான் நீடலில் ஜஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ டைட்டாக நின்றுக்கும் நமக்கு. இப்போயும் அந்த சர்க்கிள் சுற்றியும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் கொடுங்க. பாருங்கள், ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு லேயரும் வந்து மேலே அதுக்கு உள்ளேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது மாதிரி நமக்கு எவ்வளோ லேயர் வேணுனாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நீட்டில் வெளியே எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிடுறேன். அதுவே நமக்கு நல்லா டைட்டாக தான் இருக்கும், நகராத பெட்டல்ஸு. பாருங்கள், எல்லாமே 2 லேயர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் அந்த இதோ தெரியுது, கேப் தெரியுது இல்லைங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலரில் பீட்ஸ் எடுத்துருக்கேன், கிளாஸ் பீட்ஸு. அதை வச்சு நான் நார்மல் நீடிலேயே ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நீடில் வெளியே எடுத்துகிட்டு ஒரு 6 or 7 பீட்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் கொஞ்சம் தள்ளி நான் இன்சர்ட் பண்ணிடுறேன் ஃபேப்ரிக்கில். அதே மாதிரி முதல் கொடுத்த ஸ்டிச்சஸில் சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுக்கிறேன். இதே மாதிரி சுற்றி ரவுண்டாக வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த பீட்ஸ் தான் கொடுக்கணும் இல்லை, வேறு எதாவது பேர்ல் பீடு, கிறிஸ்டல் பீடு எது வேணால் கொடுத்து ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃப்ளவர் முள்ள முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் பெட்டல்ஸை. ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆஃப் சர்க்கிள் தான், ஜஸ்ட்டு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணலை.
ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஆஃப் சர்க்கிள் ஃபில் பண்ணதுமே மறுபடியும் நெக்ஸ்ட் லேயர் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 7 பெட்டல்ஸ் கொடுத்தேன், நெக்ஸ்ட்டு 6 பெட்டல்ஸ் கொடுத்தேன். தேர்ட் லேயர் வந்து நான் சாண்டல் கலர் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லேயருக்கு வந்து 3 பெட்டல்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே வர வர கொஞ்சம் பெட்டல்ஸோட கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே வரேன். இது வந்து ஃப்ளவரோட ஷேப்பு கொஞ்சம் வேறு மாதிரி யூனிக்காக இருக்கும். அதனால் இப்போ அந்த கீழே இருக்க அந்த போர்ஷனை மறைக்கிறதுக்காக ஆஸ் யூஷுவல் நான் வந்து பிங்க் கலர் பீட்ஸை வந்து கொடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மற்ற 3 இடத்துலையும் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்க இடத்துல பெட்டல்ஸ் கொடுத்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதை மறைக்கிறதுக்காக பீட்ஸும் கொடுத்துட்டேன். இப்போ ரேண்டமாக வந்து என்கிட்ட வந்து ஃப்ளவர் ஷேப் சம்கி இருந்தது, அதை வந்து அங்கங்கே ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். ஃப்ளவர் ஒரு சம்கி அண்ட் அதுக்கு மேலே வந்து பிங்க் கலர் பீடு கொடுத்து நான் நார்மல் நீடிலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ரேண்டமாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த 3D ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.